If you are an aspiring business owner or an entrepreneur or someone who needs to get better in your life, or நீங்கள் வந்து ஒரு ஐடி ஃபீல்டில் வேலைக்கு போகணும், இல்லை உங்கள் ட்ரீம் ஜாப்பை கூட அட்டைன் பண்ணணும், நீ யாராவனா இருந்தாலும் English communication is going to play a key role in your life. It will help you to get to a better position. So there are two kind of people who exist when it comes to learning English communication. பேசிக்காக அந்த ரெண்டு பேர் யாராருன்னா, ஒருத்தன் வந்து இங்கிலீஷ் மீடியமே படித்து வந்திருப்பான், அவனுக்கு பேசிக் இங்கிலீஷ் எல்லாமே ஜென்ரலாகவே தெரியும், பிகாஸ் அவனோட எல்லா சப்ஜெக்ட்ஸுமே இங்கிலீஷில் தான் இருக்கும். ஆர் சம்மன் ஹூ இஸ் ஃப்ரம் த தமிழ் மீடியம்லேருந்து வருவான், அவனுக்கு வந்து இங்கிலீஷு வந்து ஜென்ரலாகவே அவங்க ஸ்கூலில் இல்லை, ஏன்னா அது தமிழ் மீடியம்ன்றதுனால. ஸோ இவங்க ரெண்டு பேருக்குமே நடுவில் தான் இந்த போட்டியே. ஒருத்தவங்க வந்து பேசிக் இங்கிலீஷ்லாம் தெரியும், ஸோ ஹீ நோஸ் ஆல் த பேசிக் ஸ்டஃப், பட் வாயிலேருந்து வார்த்தை வராது. அண்ட் அனதர் ஒன் வந்து அவங்களுக்கு பேசிக்குமே தெரியாது அண்ட் தென் பேசவும் வராது. ஸோ இதில் ரெண்டுத்துல யாராக நீங்கள் இருந்தாலும் ஐ டூ ஹாவ் அன் ஒர்க்கிங் சொல்யூஷன் ஃபார் யூ. ஸோ த ஃபர்ஸ்ட் ஒன், அவருக்கு பேசிக்லாம் தெரியும் ஆனால் வந்து வாயிலேருந்து வார்த்தை வராதுன்னா, ஒன் அண்ட் ஒன்லி மெயின் காஸ் வந்து ப்ராக்டிஸ் தான். ஸோ ஹவ் யூ கோனா ஃபில் தி கேப்? ஸோ நான் திருப்பி சொல்லிட்டே இருக்கேன், சாட் ஜிபிடியில் வந்து வாய்ஸ் மோடு இருக்குது. சாட் ஜிபிடி, ஜெமினாய், கிராக் ஆர் கிளாட், எந்த எல்எல்எம் மாடல் வேணும் எடுத்துக்கோங்க, லார்ஜ் லாங்குவேஜ் மாடல். ஸோ அந்த எல்லா மாடல்லையுமே வந்து இப்போ வாய்ஸ் மோடு வந்து விட்டாங்க. ஸோ அந்த வாய்ஸ் மோடை வச்சு வாட் யூ கேன் டூ இஸ், நீங்கள் லைவாக கம்யூனிகேட் பண்ணலாம். எக்ஸாம்பிள், நீங்கள் ஏதோ யூஎஸில் உங்களோட ஃப்ரெண்ட் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அவங்ககிட்ட நீங்கள் ஃபோனில் எப்படி பேசுவீங்க? யூ ஆர் கோயிங் டு ஸ்பீக் இன் இங்கிலீஷ் அண்ட் யூ ஆர் கோயிங் டு ரிசீவ் பேக் த மெசேஜஸ் இன் இங்கிலீஷ். ஸோ அந்த ப்ராக்டிஸ் அப்படின்ற அந்த கேப்பை வந்து இது வந்து ஃபில் பண்ணிவிடும். அந்த ஃபஸ்ட்டு பர்சன் அவருக்கு இங்கிலீஷ் பேசிக்லாம் தெரியும், ஸோ வாயிலேருந்து வார்த்தை தான் வராது, ஏன்னா ப்ராக்டிஸ், லேக் ஆஃப் கம்யூனிகேஷன். ஏன்னா அந்த மாதிரி என்விரான்மெண்ட் நமக்கு இல்லை, எல்லாருமே தமிழில் பேசாதனால we don't have that environment to speak in English. ஸோ அந்த என்விரான்மெண்டல் கேப்பையும் அந்த ப்ராக்டிஸ் கேப்பையுமே வந்து இது ஃபில் பண்ணிடும். இது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. போன ஒரு 6 to 7 months I have been working on this. It improves my English every single day. ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னென்னா, யூ கேன் ரெக்கார்ட் அண்ட் ரிவ்யூ. வீக்லி ஒன்ஸ் ஆர் டுவைஸ் வந்து உங்களோட வீடியோ ஏதாச்சும் ஒரு டாபிக் எடுத்துவாங்க, அந்த டாப்பிக்கில் நீங்கள் வந்து இங்கிலீஷ்லேயே கம்யூனிகேட் பண்ணுங்கள். வீடியோ ஆன் பண்ணிவிட்டு இங்கிலீஷில் நீங்கள் கம்யூனிகேட் பண்ணிங்கன்னா யூ கேன் ரெக்கார்ட் அண்ட் தென் ரிவ்யூ த வீடியோ லேட்டர் ஆன். நீங்கள் எப்பப்பெல்லாம் பாஸ் பண்ணுறீங்க, எப்பப்பெல்லாம் வந்து ஃபில்லர் வச்சு யூஸ் பண்ணுறீங்க, இல்லை எப்பப்பெல்லாம் வந்து ஏதோ ஒரு கான்செப்டை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஏன் நீங்கள் ஸ்டார்டராக வரீங்க அப்படின்னு எல்லாத்தையுமே ரெக்கார்ட் ஆன் ரிவ்யூ பண்ணலாம். இது வந்து வின் கேங் அப்படின்ற ஒரு யூடியூப் இன்ஃப்ளூயன்சர், கம்யூனிகேஷன் டியூட்டர் நினைக்கிறேன், அவரோட வீடியோவில் போட்டிருந்தாரு, ஐ ஹவ் பீன் டூயிங் திஸ் ஃபார் அ லாங், ஸோ இட் ஆல்சோலி ஹெல்ப்ஸ் மீ அ லாட். ஸோ அதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ தேர்ட் ஒன், நீங்கள் ப்ராக்டிஸுமே உங்களுக்கு ஓரளவுக்கு இருக்குது அண்ட் தென் நீங்கள் ரெக்கார்ட் அண்ட் ரிவ்யூ பண்ணுறீங்கன்னா யூ ஆர் கோயிங் டு பி இன் யுவர் ஃபைனஸ்ட் லெவல் எட். ஸோ அப்போலேருந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, தெர் இஸ் அ ஆப் கால்டு வேர்ட் ஆஃப் த டே. அங்கே வந்து ரொம்ப யூனிக்கான அண்டு நான் காமன் ஆர் ரேரான வொக்காபுலரிஸ்லாம் வந்து டெய்லியும் வந்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் மெசேஜாக. அண்ட் ஃபோர்த், த கிளாசிக் ஒன், ரீட் மோர் புக்ஸ். செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் ஆர் ஃபிக்ஷன் புக்ஸு, என்ன மாதிரியான புக்ஸ் உங்களுக்கு பிடிக்குமோ நிறைய புக்ஸை வாங்கி படிங்க. ஸோ தட்ஸ் வென் யூ கெட் மோர் இன்வால்வ் ஆன் டு யுவர் இங்கிலீஷ் கம்யூனிகேஷன். முடிஞ்சால் சீரீஸ் நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன், சீரீஸ் ஆர் மூவிஸ்லாம், பிகாஸ் இட் இஸ் நாட் கோயிங் டு இம்ப்ரூவ் யூ இன் எனி வே. Maybe it is going to, but I don't think so. But ஏதாச்சும் பாட்காஸ்ட் கேளுங்க, இங்கிலீஷ் கம்யூனிகேஷன், ஸோ அதை இம்ப்ரூவ் பண்ணும் உங்களை. ஸோ தேர் இஸ் அ செகண்ட் காய். அவர் யாருன்னா, பேசிக் இங்கிலீஷ்மே தெரியாதவங்க அண்ட் தென் பேச முடியாதவங்க. ரீட் மோர் புக்ஸ் ரீட் பண்ணுறதுனாலே உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் த கேப்ஸ் வந்து ஃபில் ஆகிடும். அண்ட் தென் பேசிக்கான கிராமர் உங்களுக்கு தெரிஞ்சாலே போதும். நம்ம பிறக்கும்போது நம்ம என்ன தமிழ் தெரிஞ்ச பிறக்கும், இல்லை இலக்கணத்தெலாம் படிச்சுட்டு வந்து தமிழ் பேசுமா? இல்லை. ஸோ அதே தான் இங்கேயுமே, ட்ரீட் இட் ஆஸ் அ லாங்குவேஜ். ஸோ அந்த லாங்குவேஜை லேர்ன் பண்ணணுன்னா ஒரே ஒரு முக்கியமான விஷயம் ப்ராக்டிஸ் தான். அந்த ப்ராக்டிஸ்க்கு அப்புறம் தான் எல்லாமே வரும். ஃபார் எக்ஸாம்பிள், கிராமர் லேர்ன் பண்ணுறதோ, இல்லை சென்டென்ஸ் ஃபார்மேஷன் லேர்ன் பண்ணுறதோ, இல்லை ப்ரொனவுன்சியேஷன், எல்லாமே ப்ராக்டிஸ்க்கு அப்புறம் தான். ஸோ இஃப் யூ ஆர் ப்ராக்டிஸிங் ரெகுலர்லி, யூ டோன்ட் வரி அபவுட் தீஸ் கைண்ட் ஆஃப் ஸ்டஃப்ஸ். ஸோ இந்த லேர்னிங் கிராமர்ஸ் அண்ட் ப்ரொனன்சியேஷன் அதெல்லாம் வந்து ஓரமாக வைங்க. யூ நீட் டு பி ப்ராக்டிஸிங். ஸோ அதுக்காகன்ட்டு பேசிக்ஸே தெரியாமலாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ண முடியல. ஸோ அதுக்காக நான் என்ன சொல்கிறேன்னா, பேசிக் கிராமர்ஸ் மட்டும் கற்றுக்கோங்க. மேபி 1 week ஃபார் சம்திங் லைக் தட். பேசிக் கிராமர் கற்றுக்குங்க அண்ட் தென் சென்டென்ஸ் ஃபார்மேஷன் அண்ட் தென் ரொம்ப வேல்யூபிளான பாட்காஸ்ட் ஏதாச்சும் கேளுங்க அண்ட் தென் ரீட் மோர் புக்ஸ். இதுவே உங்களோட மோர் ஃபண்டமெண்டல்ஸை வந்து ஃபில் பண்ணிவிடும். அண்ட் தென் யூ கேன் follow the things that I've said to the person 1.
ஸோ அவங்களுக்கு என்னென்ன சொல்லணும் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஸோ திஸ் இஸ் வாட் ஆஃப் டன். அண்ட் இதை மட்டுமே நீங்கள் வந்து ஒரு 2 to 3 months பண்ணினாலே போதும், யூ கேன் see visible improvement on your English communication. ஸோ ப்ராக்டிஸ்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். எதை மிஸ் பண்ணாலும் மிஸ் பண்ணுங்க, ஆனால் ப்ராக்டிஸை மிஸ் பண்ணிடாதீங்க. அண்ட் தென் there are 2 or 3 frameworks on your English communication. ஸோ அதை நான் லேட்டர் ஆன் வீடியோஸில் போடுறேன். இதுவே வந்து பிகினர்ஸ்க்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் இதை மட்டுமே நீங்கள் பண்ணாலே போதும், யூ கேன் டெஃபினெட்லி கெட் ஆன் டு யுவர் ரூஃப். ஸோ ஏதாச்சும் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, ஏதாச்சும் நான் மிஸ் பண்ணியிருந்தேன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், அண்ட் எல்லாருக்குமே தெரியட்டும். அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம்னா, நீங்கள் எந்த லெவலில் இருக்கீங்கன்றதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க. அண்ட் தென் ட்ரை டு டூ சம்திங் which really fits for you. Keep moving. Until then, make the move. Tirumurthy M.